ஹலோ மக்களே! இது உங்க ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்க ஆர்வி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, Oppo உடைய A78 4G மொபைல பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மொபைல்ல என்னலாம் இருக்கு, இதோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன இந்த மாரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபுல் ரிவ்யூவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிரலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல வர்ற ஒரு மொபைலோடைய வீடியோ. ஸோ அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸோட ரேப்பர பிரிச்சோம் அப்டின்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட பாக்ஸ். ஸோ இது என்ன வேரியன்ட் அப்டின்றத மேல போட்டிருக்கு. ஸோ சீல பிரிச்சுட்டு பாக்ஸ ஓப்பன் பண்ணி ஃபோன வெளிய எடுப்போம். இத தவிர்த்து இன்னொரு குட்டி பாக்ஸ் குடுத்துருக்காங்க. இதுக்குள்ள உங்களுக்கு எப்பயும் போல இந்த சிம் எஜெக்ட் டூல்ஸ் அப்புறம் ஃபோனோட பேப்பர் ஒர்க்ஸ் இதெல்லாமே இருக்கு. தென் அது போக ஒரு சிலிக்கான் கேஸ்மே குடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே ஃபோன்ல கேஸ் குடுக்குறது நல்ல விஷயம். பாக்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல சார்ஜருமே குடுக்குறாங்க. இந்த சார்ஜர் 67 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய சார்ஜர். இது உங்களுக்கு பாக்ஸ்லயே வருது. ஸோ இதோட பட்ஜெட்டுக்கு இந்த அளவுக்கு பெரிய சார்ஜர் பாக்ஸ்ல இருக்கிறது நல்ல விஷயம். பிளஸ் கேபிளும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபோனோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸியான டிசைன்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து கைக்கு ரொம்பவே அடங்குது. அதுக்காக இது சின்ன டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பெரிய டிஸ்ப்ளே தான். மேபி நான் என்னோட பர்சனலா யூஸ் பண்றது ROG 3 மேபி வந்து அதோட பெரிய ஃபோனா இருக்கலாம். எனக்கு இத பார்க்குறோனே கொஞ்சம் சின்னதா தெரியுதுன்னு தெரியல. பட் ஓகே, இது கம்ஃபர்டபுளா இருக்கு கையில பிடிக்கிறதுக்கு. தென் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மாரி பாக்ஸியான ஷேப்ல நிறையவே டிசைன் குடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் கேமரா கட்டவுட் கீழ இன்னோவேட்டிவ் AI கேமரான்ற ஒரு லோகோ வேற இருக்கு. என்ன பெரிய AI கேமரான்னு தெரியல. அத பத்தி நம்ம பார்ப்போம். ஓகேவா? தென் கேமராவுமே இங்க உங்களுக்கு 2 பெரிய கேமரா இருக்கிற மாரி இருக்கும். பட் மேல ஒரு சென்சாரும், கீழ சென்சார் பிளஸ் ஃபிளாஷ் அப்படின்றது குடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி 2 கேமரா இருக்கு. செல்ஃபிக்கு ஒரு கேமரா இருக்கு. மொத்தம் 3 கேமரா தான் இதுல. தென் இந்த ஃபோனோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பவர் பட்டன் குடுத்துருக்காங்க. அதுக்கு மேல வால்யூம் பட்டன் இருக்கு. தென் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு ஒரு சிம் எஜெக்டட் ட்ரே மட்டும் தான் குடுத்துருக்காங்க. தென் சிம் கார்டுமே பார்த்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். பிளஸ் 2 சிம் கார்டு சேர்த்தும் நீங்க போட்டுக்கலாம். தென் டாப்ல எதுவுமே கிடையாது. ஃப்ரீயா விட்டாங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. அப்புறம் ஒரு மைக் குடுத்துருக்காங்க. தென் டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு. தென் அடுத்து ஒரு ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்கு. இது ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்குறப்ப இதுல டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் குடுத்துருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு டாப்ல உள்ள இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு செகண்டரி ஸ்பீக்கர் ஆகும். இந்த ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட நல்ல லவுடான அவுட்புட்டா இருக்கு. பிளஸ் அவுட்புட்டுமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. தென் டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல 6.43 இன்ச் கொண்ட ஒரு AMOLED டிஸ்ப்ளே 90 ஹெர்ட்ஸ் டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஃபோன்ல இருக்கிற 5G வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் ஜஸ்ட் ஒரு 4G 5Gன்றது மட்டும் வித்தியாசம் இல்லாம, இந்த 4G வேரியண்ட்ல சில ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அட்வான்ஸா குடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த 4G வேரியண்ட்ல உங்களுக்கு AMOLED டிஸ்ப்ளே 90 ஹெர்ட்ஸ் டிஸ்ப்ளே இருக்கு. பட் இதுவே 5G வேரியண்ட்ல உங்களுக்கு வெறும் IPS LCD பேனல் தான். தென் சார்ஜிங்குமே பார்த்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு 67 வாட் இருக்காது. பட் இதுல உங்களுக்கு 67 வாட் உண்டு. ஓகேவா? ஸோ அந்த விஷயத்த கம்பேர் பண்ணும்போது 5Gயை விட 4G உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா இந்த தடவை வந்து 4G ஃபோனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 5G நிறைய பேத்துக்கு இப்ப வந்தாலும் அதோட காஸ்ட்ன்றது ரொம்ப அதிகம். இல்லப்பா எனக்கு 4Gயே போதும் அப்படின்னு யூஸ் பண்றவங்க இருந்தீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி ஃபோன்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? தென் இதோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சொதப்பி வச்சிருக்காங்க. இது வந்து ஸ்னாப்டிராகனுடைய 680. இந்த ஃபோனோட பிரைஸ்க்கு ஸ்னாப்டிராகன் 680 அப்படின்றது சரி கிடையாது. ஏன்னா ஸ்னாப்டிராகன் 680 அப்படின்றது ஓரளவுக்கு ரொம்பவே நார்மலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். அதை இதில் போட்டது வந்து சரியில்ல. ஏன்னா இதில் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் பப்ஜியாக இருந்தாலும் சரி, கால் ஆஃப் டியூட்டியாக இருந்தாலும் சரி, உங்களால் நார்மல் செட்டிங்ஸில் வச்சு விளாட முடியும். பட் அதே நேரத்தில் சில இடங்களில் உங்களுக்கு ஸ்டட்டர்ஸும் ஃபீல் ஆகுது. நார்மல் யூசேஜ்லேயே ரொம்ப ரேரான அக்கேஷனில் சில ஸ்டட்டர்ஸையும் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு என்னால். ஓகேவா? ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் இது. தென் இதுவே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கலர் ஓஎஸோட 13.1 வெர்ஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணும்போது எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ட்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்க தான் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். பட் ஸ்டில் ஃபோன் ஆன் பண்ண உடனே கசகசன்னு குப்பையா இருக்கிறது கடுப்பான ஒரு விஷயம் தான். அது இந்த ஃபோன்ல வந்து தவிர்க்கவே முடியாது. தென் அடுத்து இது Android 13ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. தென் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 50 எம்பிக்கான ஒரு சென்சார் மெயின் சென்சாரா கொடுத்துருக்காங்க. செகண்டரியா 2 எம்பிக்கான ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பிராக்டிகலா யோசிச்சீங்கன்னா, அதில் ஒரே ஒரு சென்சார் தான் 50 எம்பி சென்சார். உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு லைட் அதிகமாக எரிஞ்சு அப்படின்னா, இந்த ஃபோனில் உங்களால் நல்ல ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். பட் இதுவே கொஞ்சம் லோ லைட்டில் போனீங்க அப்படின்னா, இதோட வண்டவாளம் உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. ப்ளஸ் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இதில் 4K சப்போர்ட் சுத்தமாக கிடையாது. 1080பியில் மட்டும் தான் வீடியோ எடுக்க முடியும். தென் செல்ஃபிக்கு ஒரு 8 எம்பிக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருக்குது. ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. அப்புறம் முக்கியமான விஷயம், இதில் யூடியூப்ல 4K வீடியோ சப்போர்ட் பண்ணாது. 1080p மட்டும் தான் பார்க்க முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இல்லை ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இதோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. லவுடாவும் இருக்கு. தென் அப்புறம் இதில் NFC சப்போர்ட்டுமே இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தம்ஸ் அப். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள இதை விட அதிகமான பட்ஜெட்டில் உள்ள ஃபோன்ஸுக்குமே சைடில் உள்ள பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்றாங்க. இதில் உங்களுக்கு ஃபோன்லேயே கொடுத்துருக்க நல்ல விஷயம். பட் இதோட பொசிஷன் வந்து ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் இவங்க மேலே கொடுத்துருக்கலாம். பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஓகே ஆக்யூரேட்டாக தான் ஒர்க் ஆகுது, ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. தென் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 67 வாட் சார்ஜிங்கும் பாக்ஸ்லேயே வருது. ஸோ உங்களுக்கு சார்ஜ் குறைஞ்சாலும் இன்ஸ்டண்ட்டாக அதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகுது. தென் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் அன்பாக்சிங் அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், இதுக்கு வந்து ஒரு கேஸும் கொடுத்துருந்தாங்க. அதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ப்ளஸ் ஒரு ஸ்க்ரீன் கார்டுமே இங்கே ஆல்ரெடி ஒட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுமே கொடுக்காததுக்கு இப்படி சில விஷயங்கள் கொடுக்கறது நல்ல விஷயம். தென் அப்புறம் அஃப்கோர்ஸ் இது ஒரு ஃபோன் அப்படின்றனால கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இங்கே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனுன்றதே கால் பேசுறதுக்கு தான் வந்தது. பட் கால் பேசுகிறதே நான் மறந்து போய் கடைசியாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே ரைட்டு. அதோட குவாலிட்டியுமே இங்கே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. மைக் குவாலிட்டி ஓகே ஓவராலாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது கால் குவாலிட்டி. ஸோ மொத்தத்தில் இது எல்லாமே சேர்ந்து இந்த ஃபோனோட ப்ரைஸ் 17,500 17,500 இந்த ஃபோன் ஒர்த்தா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே 17,000 ரேஞ்சுக்கு iQOO Z7 ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 920ன்னு நினைக்கிறேன். இந்த 680 விட பயங்கர பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வந்து அது. ஸோ அதுவுமே இதே பட்ஜெட்டில் தான் வருது. ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்னா நீங்கள் iQOO பக்கம் போகிறது நல்லது. இந்த ஃபோன் வந்து மெயினாக எனக்கு தெரிஞ்சு ஆஃப்லைனை டார்கெட் பண்ணி வைக்கிற ஒரு ஃபோனுன்ற மாதிரி தான் தோணுது. எக்ஸாம்பிளாக இப்போ நீங்கள் ஆன்லைனில் இல்லாமல் ஆஃப்லைனில் உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு கடைக்கு போய் நீங்கள் ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோன் கேட்பீங்க. அவங்க அந்த ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க விற்கணும்னு நினைக்கிற ஒரு ஃபோனை உங்கள் தலையில் கடை ட்ரை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபோன் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேம் எக்ஸ்பேன்ஷன் ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அது ஒரு கிமிக் ஃபீச்சர் தான், நீங்கள் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் ரேமாக மாற்றும். அது உங்கள் ஸ்டோரேஜையும் கம்மி பண்ணும். எதுக்கு அது தேவை கிடையாது. நீங்கள் 8 GB அப்படின்றதே இதுக்கு நல்ல ஒரு மெமரி தான். ஓகேவா. தென் இதில் IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கோட்டிங்கும் இருக்குது. ஓகே நல்ல விஷயம். ஸோ மொத்தத்தில் இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்போ ஃபோன் தான் வாங்கணும்னு யாரும் விருப்பப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பட்ஜெட்டில் இதை கன்சிடர் பண்ணலாம். அப்படி யாரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம்னா நீங்கள் iQOO Z7 மாதிரியான ஃபோன்ஸுக்கு போயிடலாம். ஸோ அவ்வளோதான், நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபோனை பற்றி. ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எதுவும் வீடியோ போடணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைல் ரிவ்யூ எப்படி இருந்துச்சு, இன்னும் இதில் எதாவது இம்ப்ரூவ் பண்ணலாமா அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Until then, this is Orvi from Orvi Tech Tamil signing off.